மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள், அதாவது நேற்று தான் ஆக்டிவேட் ஆச்சு. இன்று 4ஆம் தேதி மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கடந்த ஒரு 10 வருடங்களாக நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்ம என்ன கேட்போம்னா, எனக்கு புத்திர பிராப்தி, குழந்தை பிறப்பதற்கான யோகம் இருக்கிறதா, எனக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா, லாட்ரி அடிப்பதற்கான யோகம் இருக்கிறதா, இப்படிலாம் கேட்போம். அந்த எல்லா யோகமும் அந்த யோகத்தை ஆல்சோ ஹோட்டல் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருப்பீங்க, சில பேர் ரெஸ்டோ பார் வச்சுருப்பீங்க. அவர்களுக்கு ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் அந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வகையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள்லேயே இந்த சுக்கிரன் மட்டும்தான் சுகங்களை தருபவர். அதனால தான் சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாயின்லாம் சொன்னாங்க. இந்த சுக்கிரன் உச்சமடைகிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. காரணம் என்னவென்றால், எல்லா கிரகங்களும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைவது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அடுத்த ஒரு மாதமும் இதை பற்றி தான் பேச போகிறோம். காரணம், இந்த சுக்கிர பகவான் அத்தனை சக்தி மிகுந்தவர். கிரகங்களில் ப்ரஹஸ்பதி குருவிற்கு இணையான அசுர குரு யாருன்னா அது சுக்கிராச்சாரியார் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னென்ன பலன்கள்லாம் தராருங்கிறத பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள், அதாவது நேற்று தான் ஆக்டிவேட் ஆச்சு. இன்று 4ஆம் தேதி மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான பலன்கள் எல்லாம் வரப்போகிறது. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கான சரியான ராசிபலன் சொல்லுகின்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கடந்த ஒரு 10 வருடங்களாக நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் சுக்கிரன் உச்சமாகிறார். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? உங்களுக்கான குருவை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நான் எழுதி தரேன். உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஒரு மென்டர், அவரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. காரணம், 5 சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் 2 நாள், நாளை மறுநாள் சனி பகவான் 3ஆம் இடத்துல சகாய சனியாக வருகிறார். அவர் சகாய சனியோ சகாயம் இல்லாத சனியோ உங்கள் ராசிநாதன் அவர் எனிவே ஹீஸ் யுவர் ஃபாதர், எனிவே உங்களுக்கு அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். நண்பர்களே, 3ஆம் இடத்திலே சனி பகவானோடு சேர்ந்த யோகாதிபதி சுக்கிர பகவானுமாக இணைந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார். இந்த சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 கூடையவன் மற்றும் 5 கூடையவன். வாழ்க்கையில் உங்களுக்கு 2 பிளெஸிங்ஸ் ஒரே நேரத்தில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பிளெஸிங் என்ன? யோகம். யோகாதிபதி உச்சம். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு யோகங்கள் எல்லாம் அதிகமாகிறது. வாழ்க்கையில் நம்ம என்ன கேட்போம்னா, எனக்கு புத்திர பிராப்தி, குழந்தை பிறப்பதற்கான யோகம் இருக்கிறதா, எனக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா, லாட்ரி அடிப்பதற்கான யோகம் இருக்கிறதா, இப்படிலாம் கேட்போம். அந்த எல்லா யோகமும் அந்த யோகத்தை தரக்கூடியவனே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா. அப்போ நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் எ சிம்பிள் திங். வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்காமல் வேறு எந்த நேரத்தை பயன்படுத்திக்க போகிறீங்க? இந்த 3ஆம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை. 5 கூடையவன் கரெக்டாக 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறான். இது அடுத்த டபுள் டமாகா. முக்கியமாக யோகாதிபதி உச்சம் என்பதால் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், மிச்சதெல்லாம் தன்னால் நடக்கும். ஏன்னா யோகாதிபதி உச்சம் என்பது புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு உங்கள் அப்படி காலடியில் போடும் போன்ற விஷயங்கள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம், ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, புத்திர பிராப்தியே இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. ஐவிஎஃப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் நேரடியாகவே உங்களுக்கு இயற்கையாகவே நீங்கள்
அன்பு காதலின் பாலே உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. சொத்தெல்லாம் கிடைக்கும். அட் த சேம் டைம் ரெண்டாவது விஷயம்னா, இந்த 5 கூடியவன் என்பது புதிய பந்தயங்களை உண்டாக்கும். நம்ம இந்த படத்தில் வர மாதிரி அசோக் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோ, என்ன அடுத்த வருஷம் எப்படி நீ என் வீட்டை அது மாதிரி பண்ணியோ, அந்த மாதிரிலாம் சவால், வீர சபதம். நண்பர்களே, வாழ்க்கையினுடைய கிக்கே எதில் தெரியுமா இருக்குது சொல்லுங்கள்? வாழ்க்கையினுடைய கிக் எதில் இருக்குது சொல்லுங்கள்? நாம் ஏதேனும் ஒரு பந்தயத்தை வச்சு அந்த பந்தயத்தை ஜெயிக்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய கிக்கே இருக்குது. இந்த மாதம் எங்கள் அம்மாவுக்கு நான் கார் வாங்கி தருவேன், நான் எப்படியாவது சேர்த்துவேன். இது போன்ற வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்களே அதில் தான் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இது. மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய சபதங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான நேரம். அண்ட் ஆல்சோ 5 கூடியவனே 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சகோதரர்கள்கிட்ட அன்பு, சகோதரர்கள்கிட்ட பாசம், பிரியம், அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற அமைப்பு. முக்கியமாக சகோதரர்கள் உங்கள் மேலே ஏதாவது கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வாபஸ் வாங்கிறதுக்கான ஒரு நேரம். அதே ஏதாவது சொத்து விஷயத்தில் ஏதாவது எங்கள் அண்ணன் சொத்து தான் சார், எனக்கு கொடுக்கல சார் அவர், போன்ற விஷயங்கள் இருந்தால் அது சரியாவதற்கான நேரம் போன்றவையெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. 5ஆம் இடம் என்பது லாட்ரி, யோகம், புதையல், இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. ஒரு ஸ்கூலில் தான் சார் இருக்கேன், நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், கவலையப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான இதை சந்திப்பீங்க, எதிர்காலத்தை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கு விட்டு போன காதல், பழைய காதல் எல்லாம் திரும்பி வரப்போகிறது போன்றவைகள் நடக்கும். சார் நான் இதாக இருக்கேன், இசைக்கல்லூரியில் வாத்தியாராக இருக்கேன், நான் ஆர்டிஸ்டாக இருக்கேன், அது போன்ற ஏதாவது குருஸ்தானம், அதாவது அவரும் ஒரு குரு தான், அசுரகுரு சுக்கராச்சாரியார், நான் ஓவியம் வரைகிற ஆளாக இருக்கேன் போன்றவைகள்லாம் எதை நீங்கள் ஒரு லேர்னிங் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். அண்ட் ஆல்சோ ஹோட்டல் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருப்பீங்க, சில பேர் ரெஸ்டோ பார் வச்சுருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் அற்புதமான நேரமாக இருக்கும். இந்த மாதம் பாருங்கள், சூப்பராக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா அந்த சாயந்தரம் 5 to 6 யாகங்களில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளாக எதுவும் இருக்காது. என்னை ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீமடம்.in என்னும் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் எனும் இன்ஸ்டா ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.